கால் கருப்படைதல், இல்லை கால் வலி தாங்க முடியாத கால் வலி ரொம்ப நாளாக இருக்கிறது, இல்லை ஆறாத கால் புண்ணு இருக்குது, இல்லை சடனாக கால் வீக்கம் வருது, இதெல்லாம் வந்து நம்ம வந்து சாதாரண பிரச்சனையாக நம்ம வந்து எடுத்துகிட்டு போயிடும். பட் அதில் வந்து ஏதாவது பெரிய வாஸ்குலர் பிரச்சனைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. காமன் வாஸ்குலர் சிம்டம்ஸ் என்னென்ன இருக்குது, எந்தெந்த சிம்டம்ஸ் இருந்தால் நீங்கள் வாஸ்குலர் சர்ஜனை பார்க்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கணுக்கால் சுற்றி கருப்பாகிறது, இல்லை கணுக்கால் சுற்றி புண்ணாகிறது, இல்லை கணுக்கால் சுற்றி கால் அரிப்பு, இல்லை முட்டிக்கு கீழே நீ ஜாயிண்ட்டுக்கு கீழே ரத்த குழாய்கள் கொத்து கொத்தாக இருந்துச்சுன்னா இதெல்லாம் வெரிகோஸ் வெயின்ஸோட சிம்டம்ஸாக இருக்கும். அதுக்கப்புறம் தாங்க முடியாத கால் வலி, சில தூரம் நடக்க முடியும், நடந்துட்டு பெயின் வந்துட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு நடக்கிற மாதிரி இருக்கும், இல்லை நடக்கவே முடியாத அளவுக்கு கால் வலி இருக்கிறது, இல்லை கால் விரல்கள் கை விரல்கள் வந்து கருப்படைதல் கேங்க்ரீன் அப்படின்னு சொல்லுவோம், இல்லை ஆறாத டயபெட்டிக் ஃபுட் அல்சர்ஸ், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரத்த குழாய் அடைப்பு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சடன்னாக கால் வீங்கிக்கிறது, அது வந்து பார்த்திங்கன்னா டிவிடி சம்மந்தமான டீப் வெயின் த்ராம்போசின்னு சொல்லுவாங்க, ரத்த குழாய் அடைப்பு சொல்லுவாங்க, அது மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம். இல்லை சடனாக திடீர்னு கால் வலி வந்துருச்சு, அதுக்கப்புறம் அந்த காலை மூவ் பண்ண முடியலனாலும் ரத்த குழாய் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கலாம். இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் நீங்கள் வாஸ்குலர் சர்ஜனை இமீடியட்டாக பார்க்குறது பெட்டராக இருக்கும்.